ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் நல்லி சூப் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போது இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். மட்டன் நல்லி ஒரு 1/4 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூட பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணது, அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி விதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிட்டு கூடவே சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா சாட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லி பீஸை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மட்டன் நல்லா கொதிச்சிச்சு.
இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கிளறி கொடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 விசில் கிட்ட நம்ம விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியை மேலே தூவி விடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே கார்னிஷிங்க்கு நம்ம இந்த மாதிரியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், செம்ம ஸ்மெல் வருது பாருங்க. நம்ம இது கூட மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சூப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. மட்டன் நல்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபைனலி நம்ம இந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்ல ஒரு அரோமாவும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான மட்டன் நல்லி சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த சூப் கோல்டுக்கு ரொம்ப நல்லது, கோல்டு ரிலீவ் பண்ணும், அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.